பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ரோவில் எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், க்ரோ அப்படின்ற ஆப் வந்து எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரோக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மேலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 இருக்கும், சென்செக்ஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும், ப்ளஸ் நீங்கள் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் மீன்ஸ் நிஃப்டி 15 இண்டஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, ஃபின் நிஃப்டி இருக்குது. ஃபின் நிஃப்டி மீன்ஸ் நத்திங் பட் ஃபினான்ஸ் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் செலக்ட் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து இருக்கும். அப்படி ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டெக்ஸ் வந்து இருக்கும். இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐக்காக ஓப்பன் பண்ண ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் தான் அது. ஸோ ஜஸ்ட் இதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது மட்டும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி தீபாவளினால முகூர்த்தா ட்ரேடிங் செஷன் வந்து இங்கே ஆட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோஸ்ட் ட்ரேடட் ஆன் க்ரோ அப்படின்னா இந்த ட்ரேடிங் டேயில் எவ்வளோ ஷேர் வந்து எவ்வளோ வேல்யூஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இங்கே சி மோர் அப்படின்றத கொடுத்தாலே போதும், இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா சிஎட் அப்படின்றது வந்து எவ்வளோ வேல்யூக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு, அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் விட்டுருங்க, இது தீபாவளி ஸ்பெஷலுக்காக இங்கே விட்டுருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ப்ராடக்ட் டூல்ஸ் அப்படின்றது சிம்பிள். ஸோ இங்கே எம்டிஎஃப்ன்றது நம்ம ஒரு அனதர் டாபிக், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட் அப்படின்றது இப்போது ஷேருக்கு டிவிடெண்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஷேருடைய ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, போனஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த ஈவெண்ட்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபில்டரில் போனீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஷேர் வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இங்கே காமிக்கும். ஸோ இது மூலிமா நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இடிஎஃப்ஸ் வேணும், நம்ம இடிஎஃப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம், என்னென்ன மாதிரி இடிஎஃப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னலாக, டெப்டா, ஈக்விட்டியா, கமாடிட்டியா, இண்டஸ்ஸா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஐபிஓ இருக்கும், பாண்ட்ஸ், இப்போ நியூவாக ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பாண்ட்ஸ் அப்படின்றதுலையும் நம்ம வந்து க்ரோ மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரீனர் அப்படின்னா எந்தெந்த ஷேர்ஸை பற்றி என்னென்ன மாதிரி நியூஸ் இன்றைக்கி வந்து வந்திருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இதை போய் நீங்கள் ரீட் பண்ணோன்னா ரீட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றி எதனா நியூஸ் வந்திருக்கானா அது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நியூவான நியூஸ் எதனா வந்திருக்கு அப்படின்னா இது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ இன்ட்ராடே எதனா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இங்கே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாப் மூவர்ஸ் டுடே, இதில் வந்து கெய்னர்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம், லாஸஸும் பார்க்கலாம், இல்லை லார்ஜ் கேப்பில், மிட் கேப்பில் அப்படின்றது மூலிமா ஃபில்டர் பண்ணி எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ட்ரேடட் இன் எம்டிஎஃப் அப்படின்றது சிம்பிள். இந்த எம்டிஎஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் க்ரோ வேலெட், அதாவது க்ரோ அக்கௌண்ட்டில் சம்திங் ஒரு 500 ருபீஸ் வச்சுருந்தீங்கன்னா க்ரோ உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண அதுக்கு டபுள் மடங்காக ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் எம்டிஎஃப். இந்த எம்டிஎஃப் மூலிமா நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸோ நம்ம வாங்குறத விட எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும், எக்ஸ்ட்ரா ஷேர்ஸை வந்து நம்மக்கிட்ட காசு எல்லாமே நம்ம வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், நான் அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் அப்படிங்க பார்ப்போம். அப்புறமா டாப் இன்ட்ராடேயில் வந்து இங்கே இருக்கும் வால்யூம் ஷாக்கர்ஸ் அப்படின்றது வந்து சிம்பிள். எவ்வளோ வால்யூம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரைஸ் பார்த்துருப்போம், மேலே டாப் மூவர்ஸில் வந்து ப்ரைஸ் எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்துருப்போம். எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, வால்யூம் மீன்ஸ் இந்த ஷேர் வந்து எவ்வளோ வால்யூமில் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வரும். ஜஸ்ட் இதில் வந்து ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஸ், புல்லிஷ், பியரிஷ், எந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக இருக்குது, எந்த ஸ்டாக் வந்து பியரிஷாக இருக்குது. அது பியர் மார்க்கெட்னால் மார்க்கெட் வந்து விழும், புல்லிஷ் மார்க்கெட்னால் மார்க்கெட் வந்து ஏறும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி இல்லை டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ஸுடைய நியூஸு.
க்ரோவை பற்றி கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கும். அப்படியே மேலே எக்ஸ்ப்ளோர் டேப்லேருந்து ஹோல்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது வரும். பொசிஷன்ஸ் அப்படின்றது சிம்பிள். இந்த பொசிஷன்ஸ்ன்றது நீங்கள் இன்ட்ராடே எடுத்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஷோ ஆகும். என்ன பொசிஷன் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்து இங்கே ஷோ ஆகும். அதோடைய ப்ரைஸ் சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்க்குறோம். அதனால் இது வந்து எதுவுமே இல்லை. ஆர்டர்ஸ், இன்றைக்கி நான் என்ன மாதிரி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கியிருக்கேன், அது எல்லாமே இங்கே பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட், உங்களுக்கு எதனா ஸ்டாக்ஸை வந்து டெய்லி வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இங்கே நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்து நீங்கள் எதனா ஸ்டாக்ஸை சேவ் பண்ணிங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வாட்ச் லிஸ்ட். ஆல் வாட்ச் லிஸ்ட் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் ஃபோனில் நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட்டுக்கு நேம் வச்சு அந்த வாட்ச் லிஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற வாட்ச் லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்ற டேபில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது F1 இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, UPI இருக்குது. ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். டாடா பாய்.